அங்கே தான் ஒரு 30 வருஷமாக 22 வருஷமாக அங்கே தான் நான் இருக்கேன். என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. என் வீடு ஒரு கமர்ஷியல் பில்டிங், அது பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்களும் எங்களுக்கும் ஒரு சிவில் கான்ஃபிளிக்ட் இருந்துச்சு. அது வந்து இந்த ஜூலை 2024 ஜூலை தான் வந்து எங்களுக்கு வந்து சாதமாக கேஸ் வந்துருச்சு. கேஸ் வந்ததுல அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டில் வந்து அந்த குப்பையை மலத்தை தூக்கி போடுறது, எங்கள் வீட்டில் இருந்து அந்த கறியை குப்பையெல்லாம் துள்ள தூக்கி போடுறது பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் விட்டுட்டேன், எதுவும் கேட்கல. சரி நம்ம பிரச்சனை வேணாம்னு சொல்லி நானும் அமைதியாக இருந்தேன். இப்போ ஒரு 3 வாரமாக என்ன பண்ணாங்க, வீட்டில் வந்து சாக்கடை தண்ணி கழிவு நீர் அவங்க செப்டி டேங்கை உடச்சு விட்டு எங்கள் வீட்டு வரைக்கும் விட்டுருக்காங்க. அது என்னன்னு அவங்கள்ட்ட சொன்னேன். ஏன் விட்டேன்னு கேட்டதுக்கு விட்டு சொன்னது நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. 2 தடவை சொன்னேன், அப்பயே சரி பண்ணிடுறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அவங்க பண்ணவே இல்லை. சரி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். 5 என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் மம்டி எடுத்துகிட்டு போய் அந்த எங்கள் இடத்து வர தண்ணியை மட்டும் மண்ணை மட்டும் மேலே ஏற்றி விட்டு வந்துட்டேன். ஏற்றி விட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க மம்டி, அவங்க அண்ணன் இமான்வேல், அவர் தம்பி ஸ்டீபன், அவர் ஒய்ஃப் இமானோட ஒய்ஃப் லில்லி, 3 பேரும் அங்கே வந்துட்டு பறிச்சுட்டு இருந்தாங்க. ஏன் பறிச்சதுன்னு கேட்டதுக்கு மம்டி எடுத்து வெட்ட வந்தாங்க சார். மம்டி எடுத்து பயந்து வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த இமானுவேலோட பையன் இமானுவேல் லில்லிக்கு பிறந்த 2 பசங்க ஆண்ட்ரூ செல்வா அண்ட் ஜோஷுவா 2 பேரும் என்ன பண்ணாங்க, வந்து கதவு தள்ளதுக்கப்புறம் அந்த லில்லின்னு சொல்றவங்க வீட்டுக்குள்ள பூரா பார்த்தா நாங்கள் வீட்டை தள்ளதுக்கு அவங்க பசங்க என்ன பண்ண, என்னை உதச்சி, என்னை தள்ளி, என்னை அடிச்சு, என் கையை வந்து முடிச்சுட்டாங்க சார். கையை வந்து ஆண்ட்ரூ செல்வா ஜோஷுவான்னு சொல்லி என்னை பிடிச்சி, ஏன்னா நேற்று வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு எல்லா ஆன்லைன் போஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். ஆன்லைன் எல்லாத்துக்கும் நான் இது போஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். அன்னைக்கு நைட்டே அனுப்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2 நாள் முன்னாடி எங்கள் கடையை வந்து உடச்சிட்டாங்க சார். உடச்சுனா 100 கால் பண்ணிட்டேன். 100 கால் பண்ணி வந்து கேட்டு கூட்டு போயிட்டாங்க. உடச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று சொல்றாங்க, நான் தான் உடைச்சேன். உங்களை என்ன பண்ண முடியும், உங்களால் என்ன பண்ணிட முடியும், என்ன பண்ணிட அவங்க சொல்றாங்க. சொத்துல எந்த உரிமை இல்லை சார். எங்கள்கிட்ட ஆர்டர் லோக்கல் இது ஆர்டரே எங்கள்கிட்ட இருக்கு. சமரச உடன்படிக்கை போட்டு எங்களை வந்து ஆர்டர் எங்கள்கிட்ட இருக்கு. எல்லா சார் அவங்க வந்து ஆளுங்கட்சியில் இருக்காங்க சார். அவங்க ஆளுங்கட்சியில் ஒரு ஆளுங்கட்சியில் இருக்காப்புல. அதை வச்சுதான் சார் அடிப்படை உறுப்பினர் இருக்காரு போல. அதை வச்சுதான் சார் பிரச்சனை பண்றாரு. ஏன்னா போலீஸ் தைரியமா சொல்றாரு, நான் தான் பண்ணேன், என்ன பண்ணீங்கன்னு சொல்லி எஸ்ஐ சும்மா நின்றுட்டு இருக்காரு. ஜெகதீஷன் சும்மா நிக்கிறாப்ல. அது சொல்றாப்ல, நான் தான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணேன்னு கேட்கிறாப்ல. அவங்க வந்து ஆமா சார், வந்து வீட்டுக்குள்ள வந்து சொல்லிட்டு போகும்போது நான் குடும்பத்தோட எல்லாத்தையும் எரிச்சிருவேன் சார். அவர் 5 பேர் மட்டும் அடிக்கல சார். அங்க வந்து ஒரு 10-15 பேர் சீட்டு ஃபுட் ஒரு 10-15 பேர் எங்கிட்ட இருந்தாங்கன்னு தெரியல சார். அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களான்னு தெரியல. எப்படி அவ்வளவு பேர் டக்குன்னு 10 பேர் வந்தாங்க. அங்க அப்படியே பார்த்தா 10-15 பேர் உள்ள வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி எங்க வீடை சுத்தி குடிச்சிட்டு வந்து சுத்தி அடைகிறாங்க. ஒரு 10-15 பேர் சுத்தி அடைகிறாங்க. இன்னைக்கு எங்க கமர்ஷியல் பில்டிங் உடச்சு 10 பேர் உள்ள வந்திருக்காங்க.